Hello everybody, welcome to my channel. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு மேக்கப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லைக் ரெகுலராக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, இல்லை நீங்கள் பக்கத்தில் ஷாப்பிங் எங்கேயா போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலரில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யூஸ் பண்ண விரும்பாதவங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் மேக்கப். ஸோ உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் வந்து லைக் ஒரு காட்டன் பால்ஸ்லேயோ இல்லை டவல்லையோ நீங்கள் ஊற்றி நீங்கள் ஃபேஸ் வந்து தொடச்சிக்கலாம். ஸோ இதுதான் நான் ரோஸ் வாட்டர். இது வந்து நான் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க ஒரு ரோஸ் வாட்டர் தான் வாங்கியிருக்கேன். காஸ்மெட்டிக் ஷாப்புக்கெலாம் போய் ரொம்ப காஸ்ட்லியான ரோஸ் வாட்டரில் வாங்க, ரொம்ப சிம்பிளான ரோஸ் வாட்டர் தான் இது. நான் இப்போ வந்து கிளாத்தில் லைட்டாக ஊற்றிக்கிட்டு என் ஃபேஸில் நான் ஒயிட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு கிளாத்தில் வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கிட்டு என் ஃபேஸை நல்லா தொடச்சிக்கிட்டேன். ஸோ ரோஸ் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணி தொடச்சிக்கிட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும்னு நினைக்கிறவங்க போகலாம். எனக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். க்ளீனாக இருக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு அப்பியர் ஆகும். அதனால நான் ரோஸ் வாட்டர் ஆப்ஷன் போவேன். நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக ப்ரைமர் போகிறேன். ஸோ ப்ரைமர் ஏன் அப்படின்னா, ப்ரைமர் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கும் நீங்கள் கொடுக்குற நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் லைக் சன்ஸ்க்ரீன் லோஷனுக்கோ இல்லை பவுடர் எதாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பவுண்ட்ரி மாரி நல்லா நிற்கிது. ஸோ அதனால் ப்ரைமர் நான் வந்து மேக் ப்ரைமர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ப்ரைமர் இருக்கோ அதை ட்ரை பண்ணலாம். நான் மேக் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஃபேஸில் வாட்டர் போட்டு நீங்கள் டேப் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த ப்ரைமர் எதாவது கொடுத்தீங்கன்னா ஃபேஸில் கொஞ்சம் நேரம் செட் ஆகும். ஸோ 30 செகண்ட்னாச்சும் டைம் கொடுங்க. என் ஃபேஸில் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் இப்போ யூஸ்வலாக நான் 30 செகண்ட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ ஃபேஸில் ப்ரைமர் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் போட போகிறேன் உங்கள் லிப்ஸுக்கு. என்ன லிப் பாம் அவைலபிளாக இருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ நீங்கள் அதே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெயிலில் போகிறேன் அப்படிங்கிறதுனால சன்ஸ்க்ரீன் லோஷன் நான் தடவிக்கிறேன். இல்லாட்டி வந்து ரொம்ப பக்கத்துலேயே போயிட்டு வர மாதிரி லைக் ஒரு குட்டி ஷாப்பிங் தான், வெயிலில் ஜாஸ்தியாக அலைய தேவையில்லை அப்படின்னு நினச்சேன்னா இதுக்கு மேலே நான் டேரெக்டாக டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலர் பவுடர்ஸ் இல்லாட்டி வந்து மேக்கோட லூஸ் பவுடரே வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிப்பேன். அவ்வளோதான், நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். இப்போ வந்து நான் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, கொஞ்சமாக தான். இது வந்து நான் ஃபிங்கர்ஸ் வச்சு தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஃபோர்ஹெட்ஸ் இவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணிப்பேன். எல்லோரும் ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு இது பண்ணுவாங்களா இல்லை இதுக்குமே ப்ரைமர் அப்ளை பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின் கலர் வந்து NC45 மேக்கில். ஸோ அதான் என்னோடய ஸ்கின் கலர். என்னோடய ஸ்கின் கலர் தகுந்த மாதிரி நான் இது சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் ஒன்று வாங்கினேன். இது அவைலபிளாக இருந்துச்சு, இது ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் காம்பேக்ட் பவுடர் லைக் மேக்கோட இந்த காம்பேக்ட் பவுடர். எனக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து NC45ன்னு சொன்னேன், ஆனால் நான் NC40யோட காம்பேக்ட் பவுடர் வாங்கிக்கிட்டேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் கலராக காட்டுற மாரி நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அதனால் நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்து லைட்டாக அப்ளை பண்ணிப்பேன். லைக் கேமராக்கு மட்டும் இல்லாமல் இன் பர்சன்லேயும் வந்து ஜாஸ்தி நான் மேக்கப் தடவாத ஒரு பர்சன் மாதிரி இருக்கணும், அப்பியர் பண்ணணும்னு ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு லைட் மேக்கப் ரொம்ப பிடிக்கும். ஸோ கழுத்துக்கும் காம்பேக்ட் பவுடர் கொடுத்துக்கலாம். இப்போ லூஸ் பவுடர் போர்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஐ வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் சிம்பிள் மேக்கப்ஸ்க்கு. காஜல், மஸ்காரா இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஐஸுக்கு நான் காஜல், இந்த காஜல் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்லா திக்காக இருக்குது. எப்படி இருக்குன்னு ஒரு கையில் போட்டு காட்டுறேன்.
நல்லா திக்காக இருக்குல்ல. இது வந்து நார்மல் ஐடெக்ஸ் காஜல் தான். இந்த மாதிரி திக்காக இருக்க காஜல் வந்து டெய்லி ஆஃபீஸ் வேர் இல்லை ஷாப்பிங் போகிறப்ப போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மார்னிங் போகிறேன்னா ஆஃப்டர்நூன் மேலே வந்து ஸ்மட்ஜ் ஆயிடும். ஸோ அந்த ஸ்மட்ஜும் வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் மேலே டயர்டாக ஒர்க் பண்ணுறது வந்து நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஸ்மட்ஜ் ஆனதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து இப்போ ஐஸ்க்கு லைக் இந்த பார்ட்டில் இங்கே அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு நான் இப்போ அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன். இந்த காஜல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். வெயிட்டு நான் ஒரு குட்டி ஸ்ட்ரோக் போட்டு காமிச்சிருக்கேன். நல்லா திக்காக இருக்கும், நல்லா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் காஜல் வந்து ஈஸியாக ஸ்மட்ஜ் ஆகிடுது. ஸோ ஆஃப்டர்நூன் மேலே வந்து நல்லா ஸ்மட்ஜாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது, லைக் ஸ்மட்ஜ் ஆகி இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா. நீங்கள் வந்து ஷாப்பிங் போகிறப்ப சப்போஸ் காஜல்லாம் ப்ரிஃபர் பண்ணாத ஆளாக இருந்தால் இந்த ப்ரைமர், இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் அந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் ஒரு பவுடர் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு மஸ்காரா மட்டும் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மஸ்காரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் நீங்கள் காஜல் போடாத டைமாக இருந்தால் மஸ்காரா எனக்கு அது போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஐ லேஷஸ் எப்போதும் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக அழகாக வச்சு காட்டுது. ஐ மீன் கர்வியாக, பிரைட் அண்ட் கர்வியாக. அது உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் கேமராவோட இன்பர்சனாக பார்க்குறப்ப வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் கேமராக்காக நான் போட்டேன்னா ஜாஸ்தி அப்ளை பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் மஸ்காரா. நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக்ஸ். நான் வந்து இந்த மாதிரி டெய்லி ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை வந்து ஷாப்பிங் எங்கே போகும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் லைக் ரொம்ப ப்ரைட் கலர் லிப்ஸ்டிக் போட மாட்டேன். என்கிட்ட வந்து ஒரு 2 நியூட் கலர் லிப்ஸ்டிக் இருக்குது, ப்ரௌன் கலர்ஸில் நியூடில். டீப் கேராமல், இது வந்து லாக்மே வந்து டீப் கேராமல். இது லாக்மே 9 to 5ல் வந்து ப்ரௌனி பாயிண்ட். இந்த 2 லிப்ஸ்டிக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக் போட்டிருக்க மாதிரியும் இருக்கும், லைக் என்னோடய கலருக்கு வந்து ரொம்ப அடித்து ப்ரைட்டாக காட்டாது. லிப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால இது வந்து எக்ஸாக்ட் கலரே வச்சுருக்கோம் லிப்ஸுக்கு. ஸோ இதுதான் அது 2 கலர். இது வந்து ப்ரௌனி பாயிண்ட், இது வந்து டீப் கேராமல். இது வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண போகிறேன். இது 2 தான் யூஸ்வலாக வந்து நான் மிக்ஸ் பண்ணி போடுவேன். ஸோ மிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த மிக்சிங் காம்பினேஷன். ஆல்ரெடி லிப் பாம் தர இருக்கிறதுனால நீங்கள் 2 லிப்ஸ்டிக்கையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஓன் இஷ்டம் தான். நீங்கள் பிங்க் வெரைட்டியும் போடலாம், எப்படி வேணால் போடலாம். நான் வந்து ப்ரௌன் கலர் வெரைட்டி நியூட் கலர்ஸ் போடுறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ நான் இப்போ லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். 2 கலரும் கம்பைன் பண்ணி ப்ரஷ்ஷை வச்சு. ஸோ ஃபைனல் லுக் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தட்ஸ் ஆல், ஐம் ரெடி. அப்படியே ஒரு குட்டியாக ஒரு கேச்சஸ் போட்டுக்கிட்டு கிளம்பிட வேண்டியது தான். சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிற மாரி. உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரொம்ப ஃபவுண்டேஷன்லாம் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாத பர்சனாக சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.